விட்டு விடு கருப்பா. அத்தியாயம் 4. கம்பி கூலியில நம்பி வந்தோ சாமி, எம்பிரானே எழுந்து வா. குந்தி நீ கிடந்தாக்கா பந்தி யார் போடுவா. வந்திடு வந்திடு வனக்கருப்பா. மந்தி குரங்கா மனங்கொண்ட மனுஷரையும் சந்திச்சு திருத்திடு என் கருப்பா. கோடாங்கி பாட்டு. ஆனைமுடி தேவரின் வீட்டு தோட்டம் நல்ல பணக்கார வீட்டு பருவை பெண்ண போல தளதளப்பானது. முடிந்த மட்டும் வீட்டு காய்கறிகள் அங்கு விளைந்து விடுகின்றன. தேன் வாழை மரம் கூட 24 சீப்போடு குலை போட்டு நிறை மாத கர்ப்பிணி போல சாய்ந்து நிற்கிறது. அப்படி நிற்கும் வாழை வரிசையின் இலை கூட்டம் நடுவில் கால்களில் தாளகதியோடு பாதி தெரிந்தும் மீதி தெரியாமலும் தெரிகிறது அந்த குதிரை. சத்தம் கேட்டு மொத்த கூட்டமும் கொல்லைப்புறம் வந்துவிட்டனர். அதிலும் இன்ஸ்பெக்டர் பாபு வந்து நிற்கும் வேகத்திலும் பார்க்கும் பார்வையிலும் சாணையை உரசும் கத்தியின் தீப்பொறிகள். அதே குதிரைதான், அதே குதிரையேதான். பாபு உரக்க கத்த எல்லோரும் அடுத்து செய்வது என்னவென்று பிடிபடாமல் இருக்கும்போது ராஜேந்திரன் மட்டும் உள் ஓடினான். மாடிப்படிகளில் தாவி ஏறினான். இடரப் பார்த்த வேட்டியை கூட ஏற்றி கட்டிக்கொண்டு ஏறுகிறான். கொம்பு தாங்கியை நெருங்கி துப்பாக்கியை தொட்டு தூக்கியபடி ஓடி வந்தான். வெள்ளி நாச்சி புரிந்தது போல் கண்டாங்கி இடற அவன் எதிரில் பதில் ஓட்டம் காட்டி ஓடி வருகிறாள். தா எடமுடக்கா, ஏதாச்சும் பண்ணிவிடாத, அது சாமி என்று பதறுகிறாள். சாமியா? இப்ப பாரு என்னவாவது உன் சாமின்னு. ராஜேந்திரன் ஆவேசம் துப்பாக்கி குழலை வாளை பின்னால் நிற்கும் குதிரை நோக்கி நீட்டுகிறது. ஸ்ட்ரைக்கரில் ஆள்காட்டி விரல் அழுந்த பார்க்க சட்டென்று தட்டிவிட்டார் இன்ஸ்பெக்டர் பாபு. வேணாம், சுடாதீங்க. இருந்தும் குண்டு பாய்ந்து விட்டது. துளி கந்தக புகை கசிகிறது. சப்தம் எல்லோர் காதையும் குடைந்தபடி வெள்ளை குதிரையின் பின் தொடை பரப்பை போய் தாக்கியதில் அந்த குதிரை பின்னிரண்டு காலையும் தூக்கி கனைத்த கனைப்பில் சரியான இடிக்கலவை. அந்த தாக்குதலில் வாழைத்தார் சிதைந்து சீப்புகள் பொல பொலவென உதிர அது ஓடத் தொடங்கியது. ராஜேந்திரன், என்ன இது முட்டாள்தனமான ஆவேசம்? கருத்தோடு குதிரையை துரத்தியபடி ஓடத் தொடங்கினார் பாபு. அந்த மூங்கில் தட்டி வேலிகளை மிதித்து சிதைத்தபடி ஓடத் தொடங்கியது. தொடைப்பரப்பில் ரத்தம் பீரிடுவதும் தரையில் சிந்துவதும் நன்கு தெரிகிறது. வெள்ளி நாச்சி அப்படியே மண்டியிடுகிறாள். என் ஜாமி, என் மகன் குத்தம் பொறுத்துக்கையா, இள ரத்தம், நல்லது கெட்டது தெரியல, என் ஜாமி கருப்பண்ணா. புலம்பி அழுதவள் அப்படியே மயக்கமாகிறாள். தாங்கிக் கொள்கிறாள் ரத்னா. ஆணை முடியார், தம்பி கட்டையத்தேவர், அத்தை சிவகாமி, தோழி ரீனா, ராஜேந்திரன் என்று சகலரும் காட்சி பொருளாய் உறைந்து நிற்க இன்ஸ்பெக்டரிடம் மட்டும் விடாத துரத்தல். குண்டுக்காயம் பட்ட நிலையிலும் சளைக்காத ஓட்டம் ஓடும் குதிரையை பார்த்து தோட்டைக்கார மங்களமே இப்போது விதிர்த்து நிற்கிறது. பின் தொடர்ந்து ஓடும் இன்ஸ்பெக்டர் அந்த கிராமத்து ஜனங்களின் புருவத்தில் வில்லை வரைகிறார். சிலர் கருப்பா என்று இரு கைகளை ஆகாசம் தூக்கி நீட்டியபடி மண்டியிடுகின்றனர். உர வயலில் புழுதி கவளங்கள் குதிரை குளம்படியால் புரண்டெழுகின்றன. சுரை கொடிகள் அதன் காலடிப்பட்டு நசுங்கிச் சிதைகின்றன. குதிரை ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஓடுகிற மாதிரிதான் தெரிகிறது. ஆணை முடியாரும் கட்டையத்தேவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்ஸ்பெக்டர் போன வழியில் இறங்க ராஜேந்திரன் இப்போது ரத்னாவின் முறைப்புக்குள்ளாகிறான். ஏன் புள்ள முறைக்கிற? அந்த வாயில்லா ஜீவனைய சுட்ட? அதா வாயில்லா ஜீவன்? கொழுப்பெடுத்தது சாமியாமல சாமி. உனக்கு எல்லாத்துலேயும் அவசரம். நம்ம பரம்பரையில தலைமுறை தப்பாம உன்னைய மாதிரி ஒருத்தர். வாய மூடு, டாக்டர் மாதிரி பேசு. சதா அட்டகாசம் பண்ணிக்கிட்டு திரியிற குதிரைய சுடுறதுல என்ன தப்பு? அதானே என்ன தப்பு? இது ரீனா. ரத்னாவின் பார்வை தோழியையும் ஊடுருவுகிறது. அத்தையும் அத்தை பெண்களும் ஏனோ செப்பால் அடித்த சிலை மாதிரி நிற்க ராஜேந்திரன் சிவகாமி நாச்சியை பிடித்து உலுக்குகிறான். அத்தை, சொல்லேன் உன் மருமவளுக்கு. நான் என்னத்த சொல்ல? அது எகனைக்கு மொகனையா முடிஞ்சிட்டா? அப்ப உனக்கு பயமா? பயந்துதான் ஆகணும் ராஜேந்திரா. அது நாங்க வாங்கி வந்த வரோம். பூடகமாய் பேசும் சிவகாமி நாச்சியை ரீனா ஆச்சரியமாக பார்க்கிறாள். இதற்குள் வெள்ளி நாச்சி மயக்கம் நீங்கி மெல்ல கண் திறக்கிறாள்.
ரத்னா தண்ணீர் தெளித்து ஒரு B12 இன்ஜெக்ஷன் போட்டிருப்பதை இப்போதுதான் பார்க்கிறாள் ரீனா. கண் திறந்த மறுவினாடி வெள்ளி நாச்சி வலுவாக எழுந்து உள்ளே பூஜை அறை பக்கமாக ஓடுகிறாள். அம்மா நில்லு, எங்க போற? இது ரத்னா. உள்ளே ஓடியவள் பூஜை அறையில் ஒரு மூலையில் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கும் உலக்கையை போய் தொடுகிறாள். அதில் சந்தன குங்கும பூஜை பொருளாக அது இருப்பதை பார்த்த மாத்திரத்தில் உணர முடிகிறது. அதன் தலைமாட்டில் செப்பு பூண் கூடவே சில சதங்கை கதிர்மணிகள். வெள்ளி நாச்சி தொட்டு எடுத்த மாத்திரத்தில் அது கலீர் கலீர் என சப்தமிக்க அதை அப்படியே கட்டிக்கொள்பவள், என் ஜாமி தர்மராசா, அறியா புள்ள செஞ்ச தப்புயா, ஏதும் செஞ்சிடாதே, ஏதும் செஞ்சிடாதே புலம்பலோடு திரும்ப மயங்குகிறாள். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அந்த குதிரை இப்போது மலையாளத்தான் கரட்டு பக்கமாய் ஓடிப்போய் இருந்தது. கடலை வயல்கள், நாத்திகள் சடைக்க சடைக்க ஓடிவரும் இன்ஸ்பெக்டருக்கு அது ஓடிய திசையை காட்ட மறுக்கின்றனர். ஆனாலும் இரத்த சொட்டுகள் வழியை காட்டின. திப்பி திப்பியாக இரத்தம் கரட்டுப்பாறை மேல், சப்பாத்தி கள்ளி மேல், பிரண்டை செடிகளின் மேல் தாவி ஏறி பாபு ஓடுவதில் ஒரு தீர்மானம் தெரிகிறது, ஆவேசம் தெரிகிறது. பாபுவின் ஓட்டம் கரட்டின் மேலுள்ள பந்திப்பாறையை எட்டிய போது பகீர் என்றது. இரத்த திப்பிகள் அதுவரை தொடர்ந்திருந்தன. பந்திப்பாறை மேல் கசகசவென வள்ளூறு கூட்டம் மார்பு பாகம் வியர்வையில் சொத சொதக்க ஓடிவந்து நிற்கும் பாபுவை பார்த்து குபீர் என்று ஆகாசம் எழுப்பி பார்க்கிறது. அந்த பறவை கூட்டம் போர்வை விரித்து பிடித்த மாதிரி நிழல். அது குந்தி அமர்ந்து கிடந்த இடத்தில் குடலை பிரட்டும் வாடையோடு சடலம் ஒன்று. பாபுவிடம் பகீர் உணர்ச்சி. காலை உரசியபடி ஓடியது நரிக்குட்டி ஒன்று. பாபுவின் இதயத்திடம் இப்போது கர்ணமடித்தது போல் ஒரு அடைவு. சில வினாடிகள் நின்றபடி உத்து பார்த்தவர் காதில் இப்போது யாரோ முனங்கும் சத்தம் கேட்கிறது. பாபுவின் காதுகள் விடைக்கின்றன. சப்தம் வந்த திக்கில் மஞ்சள் உடம்பு ராஜ ஓனான் ஒன்று. முன்னிரண்டு கால்களை உயர்த்தி அது பார்க்கும் பார்வையில் ஐயையோ எனும் துவாரம். சப்தம் அங்கிருந்துதான் வந்து கொண்டிருந்தது. குனிந்து பார்க்கும் பாபு அப்படியே உறைந்து போய்விட்டார். உள்ளே கயிற்று பிணைப்பில் ஒரு இளம் வாலிபன். அவன் மேலெல்லாம் கட்டெரும்புகளின் படையெடுப்புகள். பாபுவை அந்த காட்சி ஒரு வினாடி உறைய வைத்தது. யாரது உள்ளே? பார்த்த நிலையில் கத்துபவருக்கு பதில் இல்லை. முனங்களே தொடர்ந்தது. சிரமப்பட்ட ஒரு பள்ளி போல படுத்து ஊர்ந்து உள்நுழைந்து அந்த மனிதனின் முகத்தை பார்த்தபோது அதில் எலுமிச்சை எலுமிச்சையாய் கடி கொப்பளங்கள். பாபுவின் கரங்கள் தலைமுடியை பற்றி தர தர என இழுத்து அந்த பாறை துவாரத்தை விட்டு உடலை வெளியே இழுத்து வரவும் வெளிச்சம் முழுவதுமாக பட்ட பிறகே தெரிந்தது அந்த உடலில் பொட்டு துணி கூட இல்லை என்று. கை கால்களும் கட்டப்பட்டிருந்தன. பாபு எறும்புகளை உதிர்த்து நசுக்குவதில் முனையும் போதுதான் உடம்பெங்கும் சர்க்கரை பாகு போன்ற பிசுபிசுப்பு இருந்தது புரிந்தது. அந்த மனிதனிடமும் பேசும் சக்தியே இல்லை. உயிர் கூட போய்விடும் விளிம்பில் முணங்குவது தெரிந்தது. ஒரு மனிதத்தன்மையற்ற கொடூரத்தில் சிக்கிய இவன் யார்? பாபுவிடம் இப்போது குதிரையை துரத்தி வந்ததெல்லாம் மறந்து போனது. யார் இவன்? அவனை தோளுக்கு தூக்கியபடி கீழிறங்க ஆரம்பித்தார். வள்ளூர் வட்டம் நரிப்பார்வைகளை எல்லாம் ஜெயித்து கீழ் இறங்குவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. கரட்டின் அடிவாரத்தில் தோட்டக்கார மங்களத்து மாடுகளின் மேய்ச்சல். அவைகளை கரட்டின் மேல் ஏற விடாதபடி பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு கிழட்டு உருவம். அது பாபுவையும் தோளில் தொங்கும் உருவையும் பார்த்து பொக்கை வாய் குளிய அது வியந்து பார்க்கிறது. கடலை வயல்களை நாத்திகள் கூட வியக்கிறார்கள். ஆறு புள்ள அது கரட்டு மேல இருந்துல வராரு இந்த இன்ஸ்பெக்டரு. ஆறா இருக்கும். எதிரிலேயே ஆணை முடித்தேவர். அதி விசேஷ கவனிப்பில் சலைனும் இரத்தமும் மாறி மாறி உள் ஏறியதில் அவன் மெல்ல கண் விழிக்கிறான். ஹலோ, யார் பாணி? உன் பேர் என்ன? பாபு காத்திருந்து கேட்கும் முதல் கேள்வி இது. நேனு நேனு பெத்த பெருமாள் ராவு. தமிழ் தெரியாதா? தெளிது தெளிது. இங்கிலீஷ் மாட்லாடா? தெளிது தெளிது. நீ எப்படி அந்த பாறைக்குள்ள கடந்த? பாபுவும் தனக்கு தெரிந்த அரை உரை தெலுங்கில் மாட்லாடவும் அவன் மூலம் அவன் நக்சலைட்டு லட்சுமண பாரியின் கூட்டத்தைச் சேர்ந்தவன் என்பது மெல்ல அவிழ்கிறது.
ஆமா, நீ ஏன் அங்க கிடந்த? அவனிடம் தெலுங்கிலேயே பதில். நான் இந்த ஊர்ல திருட்டு வேண்டாம்னே. நான் ஒரு கருப்பசாமி பக்தன். அது சக்தி வாய்ந்த சாமிங்கிறது நல்லா தெரியும். எங்க கூட்டத்தலைவன் கேட்கல. நான் திருட வரமாட்டேன்னு சொன்னேன். அதோட அந்த திருட்டை காட்டி கொடுக்க கூட தயாராகிட்டேன். எங்க கூட்டத்துல காட்டி கொடுத்தலோ காட்டி கொடுக்க நினைச்சாலோ கடுமையான தண்டனை. கை கால்களை கட்டி போட்டு வெள்ளப்பாக ஊத்தி பாம்பு புத்து தாளை புதர் மலைப்பாறை குகைன்னு எதுலையாவது போட்டுடுவாங்க. என்னையும் அப்படி செய்துட்டாங்க. அவனிடம் பெருமூச்சு. ஆமா, இந்த ஊர்ல திருடணும்னு எப்படி தோணுச்சு? எங்க இயக்கத்துல ஒருத்தந்தான் ஊர் காவல்காரன் வீரபாபு மகன் நாச்சிமுத்து. எங்க ஊரை வேட்டையாடினா நிறைய நகை பணம் மாட்டோம்னா திருடுறதுக்கு அவனே பிளான் போட்டும் கொடுத்தான். அதன்படி கருப்புசாமி கோயில் மணியை அடிச்சு ஊரோட கவனத்தை திருப்பினோம். ஆமா, அவனை யார் கொன்னது? என்னை மலைப்பாறைக்குள்ள கட்டி போட்டு பாகை ஊத்துன பெல்லாரி பரமுடுதான் அவனை கொன்னான். பரமுடுக்கும் நாச்சிமுத்துக்கும் ஆரம்பத்திலேயே ஆகாது. திருட்டுல தனக்கு பெரிய அளவுல பங்கு வேணும்னு கேட்ட நாச்சிமுத்துவ அதையே சாக்கா வச்சு அந்த பாறை கிட்டையே வெட்டி போட்டுட்டான் பரமுடு. அப்புறம்தான் அவனை ஒரு சாக்குல கட்டி கருப்பு கோயில் கிட்ட தூக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நடந்தது எனக்கு தெரியாது. பாபுவிற்குள் மர்ம முடிச்சுகளில் சில அவிழ்ந்த சந்தோஷம் முகத்தில் பரவும் போது பெத்த பெருமாள் ராவ் இறுதியாக எதையோ சொல்ல தவித்தான். என்ன சொல்லு? இன்ஸ்பெக்டர் பாபு ஊக்குகிறார். என்னை கட்டி போட்டுட்டு தூக்கி போட போனப்போ நான் கரட்டு மேல ஒரு வெள்ளை குதிரை நிக்கிறத பார்த்தேன். அது மேல நான் கும்பிடுற கருப்பு சாமியும் உட்கார்ந்திருந்தாரு. கையில அரிவாள், மார்புல குறுக்கு மாலை, தலையில பட்டு உருமா. ஐயையோ, எவ்வளவு பெரிய மீச! இருட்டுலையும் கண்ணு ரெண்டும் நெருப்பு துண்டா செரிஞ்சிச்சு. நான் கை கூப்ப முயற்சி பண்ணேன், முடியல. என் பார்வைக்கு தெரிஞ்ச சாமி என் சகாக்கள் பார்க்கும் முன்னே மறைஞ்சிடுச்சு. எல்லாம் கண் சிமிட்டுற நேரத்துல நடந்துடுச்சு. அந்த சாமி தான் உங்களை கூட்டி வந்து என் உசுரை காப்பாத்தி இருக்கு. கருப்பு காவல் தெய்வங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை! கருப்பா கருப்பா கருப்பா! பெத்த பெருமாள் ராவ் கூறிய அந்த புதிய தகவலில் இன்ஸ்பெக்டர் உறைந்து போய் நிற்கும் அந்த நொடிகளில் அந்த ஜிஹெச்சின் காரிடாரில் ரத்னா கூட பெத்த பெருமாள் ராவை பார்க்க அப்பா ஆனைமுடி தேவர், தம்பி ராஜேந்திரன் என்கிற கூட்டத்தோடு நுழைந்திருந்தாள். இவர்களுக்கு பின்னால் இவர்களை பின் தொடர்ந்தபடி கருப்பு போர்வைக்குள் முகமூடிய நிலையில் நோயாளி போல ஒருவன். அவன் இடுப்பில் கூட பழம் நாட்டு துப்பாக்கி ஒன்று. இதோட அத்தியாயம் 4 முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அத்தியாயம் 5 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.